Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு உரிய ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். என்ன கடமை என்றால், நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுல நான் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே, எலிசா என்ற ஒரு இறைவாக்கினரை நாம் காண்கின்றோம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல எலிசா தேவனுடைய தூதராக இருந்தார். எலிசா எவ்வளவோ வல்லமையுள்ள எலியா 13 அற்புதங்கள் செய்தால், எலியா 14 அற்புதங்களை செய்ய வல்லவராக மாறுகின்றார். கடைசியாக இவன் அவருடைய எலும்பிலிருந்து கூட உயிர் வருகிறது. தெய்வ பிள்ளைகளே, அப்ப இறைவனுக்கு உரியவனாக, இறைவனுடைய ஊழியனாக, இறை மக்களுக்கு போதிப்பவனாக, இறை ஆற்றல் உடையவனாக எலியா வகித்து கொண்டிருக்கையில அந்த மகனுக்கு நோயானது வருகிறது. அந்த மகனுக்கு நோயானது வருகிறது. வயதோகியத்தில் நோயுற்றார். அந்த நோயினாலே அவர் மரணம் அடைந்தார். தெய்வ பிள்ளைகளே, இதை நாம் பார்க்கின்றோம். எலிசா தீர்க்கதரிசி. எலிசா மரணத்தை நெருங்கும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ராஜாவானவர் துக்கம் விசாரிக்க ஓடி வருகிறார். ஐயா, என் படை வீரனாக இருந்தவரே, குதிரை வீரனாக இருந்தவரே, ரதத்திற்கு வீரனாக இருந்தவரே, நீர் போக போகிறாயா என்று. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எலியாவை போல ஒரு நாட்டிற்கோ, ஒரு வீட்டிற்கோ, ஒரு குடும்பத்திற்கோ எத்தனையோ பிள்ளைகள் ஒரு பக்க பலமாக இருக்கிறார்கள். ஒரு தைரியம் இவர்கள் இருந்தால் தைரியம். அப்பா இருக்கிற வரைக்கும், இல்ல புள்ள இருக்கிற வரைக்கும், இல்ல என் கணவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த தீக்கும் ஏற்படாது, யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது, அப்படி என்று நினைத்த குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். அப்ப ராஜா சொல்லுகிறார், இஸ்ராயேல் ராஜாகிய யோவாஸ் எலிசாவை மதித்து அவரிடம் வந்து அழுது புலம்பினார். அவர் என்ன சொல்லுகின்றார்? எலிசாவை, இஸ்ராயேலின் ரதமும் குதிரை வீரனுமாயிருந்தவரே என ராஜா அழைத்து நாட்டின் ஆன்மீக மற்றும் இராணுவ பாதுகாப்பில் அவரது பங்கை காட்டுகிறது. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு போன் அடிச்சுட்டு சொல்லுவாங்க, சுவாமி நான் எதிர்பார்க்கல, என் கணவன் செத்து போயிட்டாரு சுவாமி. என்னம்மா? நானே ஆச்சரியமா கேட்பேன், என்னம்மா அப்படி பக்க பலமாக இருந்தாரு, வீரனாக இருந்தாரு, நல்ல ஆரோக்கியமாக இருந்தாரு. நான் தெரியல சுவாமி, ஒண்ணுக்கே அடிக்க முடியலன்னாரு சுவாமி. கடைசியில போனா வயிறெல்லாம் உப்பு போய் கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சுவாமி. என்னால ஒண்ணும் செய்ய முடியல, என் பிள்ளைங்களை வச்சுட்டு எங்க போவேன் சுவாமி என்று அழுகிறாள். அப்ப இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்திற்கு பக்க பலமாக அந்த வீட்டுக்கு அந்த அம்மா இருந்தாதான் சந்தோஷம். அந்த அம்மா இருக்கும் போது எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு அனாதையா கிடக்கிறேன் சுவாமி, என் பொண்டாட்டி இருந்தா எல்லாம் கலகலன்னு இருக்கும், இன்னைக்கு பொண்டாட்டி இழந்துட்டு இருக்கிறேன் சுவாமி. ஐயோ, என் பிள்ளைய நான் இழந்துட்டு இருக்கிறேன் சுவாமி, அவன் இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும் சுவாமி. என் வாழ்க்கையில அவன் தான் நம்பிக்கைன்னு நினைச்சேன் சுவாமி, என்னை விட்டுட்டு போயிட்டானே சுவாமி என்று அழுகிற பிள்ளைகள் ஏராளம். யோவாஸ் ராஜாவும் அப்படிதான் அழுதான். ஐயோ எலிசாவே, எல்லா குறிகளுக்கும் நான் வருவேன் ஐயா. ஐயா, என்னுடைய வீரனை, ஐயா என்னுடைய போர்களுக்கு, என்னுடைய முயற்சிகளுக்கு வீரனாக திகழ்ந்தவரே, எனக்கு சப்போர்ட்டா இருந்திரே, இப்பொழுது நீர் போகிறாயா என்று அழுது புலம்பினார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தெய்வ பிள்ளைகளே அழுகிறது. எத்தனையோ பிள்ளைங்க நான் தான் வீரன் என்று தற்பெருமை அடைகிறவர்களும் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் இல்லைன்னா நான் குடும்பத்தை பாதுகாப்பேன், நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை என்று தற்பெருமை பறைசாற்றுகிற பிள்ளைகள் ஏராளம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்?
அந்த எலியா அதே நோயினாலே மரித்து போகின்றார். அந்த எலியா 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 20வது வசனத்திலே அந்த நோயினாலே அவர் மரித்து போகிறார். அப்ப கடவுள் நமக்கு என்ன வலியுறுத்துகிறார்? நாம் யாரை ஆதாரப்படி வாழ வேண்டும், யாரை சார்ந்து வாழ வேண்டும், யாரோடு வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒருவரை பற்றியே பற்றி கொண்டே நாம் வாழ வேண்டும். வேற ஒருத்தனை நீ பிடிச்சுக்கிட்டினா, இல்ல பொருளை பிடிச்சுக்கிட்டினா, இல்ல பணத்தை பிடிச்சுக்கிட்டினா, இல்ல உன்னுடைய தொழிலை பிடிச்சுக்கிட்டினா செத்து தீர்வடா, செத்து தீர்வ. ஐயோ, அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். இன்னைக்கு உனக்கு உடல் சுகம் முக்கியம், உடல் சுகம் முக்கியம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க பலா போகுது, கஞ்சா அடிச்சிட்டு செக்ஸ்ல ஈடுபடுதுங்க. சின்ன பிள்ளைங்க மருந்து குடிக்குதுங்க, போதை பொருள் சாப்பிடுதுங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஜெனரேஷனை, இப்படிப்பட்ட தலைமுறைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். And many of the children are addicted to bad habits and sexual habits and pornography movie. And now the parents do not know what to do with the health of the children. A 9th standard girl becomes pregnant. தெய்வ பிள்ளைகளை, உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எலியா was a prophet and he was very supportive to the government, supportive to the king Yoas, but he was affected with the sickness. He did not know what to do. The king did not know what to do. But the Lord teaches us a lesson that we should always depend on him. We should always love him. We should always praise him, not with sinful nature, but with good health. With good health. Protect yourself with good health. Eat only a healthy food, not whatever you see on the road. Dear friends, this body is a holy body. It is a holy temple of the Lord. You should protect your body. Very important, very important. And to give a very healthy nature, to make our body very healthy, God has given me certain things. Soon I will teach you. But before that, purify yourself, purify your heart. You make yourself ready to accept the Lord, to accept the teaching. தெய்வ பிள்ளைகளே, the Lord, கடவுள் உன்னை விரும்புகிறார். கடவுளை நீ நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? பாவ நிலையில் நீ நேசிப்பாயா? நேசிச்சு பிரயோஜனமே இல்ல, வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு நீ ஜெபிக்காமையே இரு, சூப்பர். ஆனால் நேசிக்க ஆரம்பித்தால் உன் உடலை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு நேசி. அப்ப அவர் இறங்கி வருவார். அவர் நமக்காக காத்திருக்கிறார். எப்படா நம்ம பிள்ளைகிட்ட போவோம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போமா? திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றுமாக எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக
உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.